ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷ்வாலாக். இன்றைக்கி பிக் பாஸ் ஒரு டே 83 ஆன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சாட்டர்டே சண்டே எபிசோட் எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எவிக்ஷன் மேக்ஸிமம் எல்லாருக்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் வந்து விக்ரம் தான் போவாங்க. இன்றைக்கி வந்து ப்ரொமோவில் வந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, உங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்தாங்க, என்னென்ன அப்டேட் கொடுத்தாங்க, அவங்க சொன்னதை வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா, ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் கேட்டிருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா விக்ரம்கிட்ட கேட்டாங்க. விக்ரம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு வந்து என்ன கொடுத்தாங்கன்னா, உன் ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்பாத, அவங்க என்ன சொன்னாலும் உன்ட்ட வந்து முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க, பின்னாடி போய் இன்னொன்று பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறிப்பாக சொல்லுவாங்கன்னா மாயாவும் பூர்ணிமாவும் குறிப்பாக சொல்லுவாங்க. அதை வந்து அவங்க தங்கச்சி தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நீ 5 ஸ்டார் வாங்கினது வந்து யாருக்குமே விருப்பம் இல்லை, குறிப்பாக மாயாவுக்கு விருப்பம் இல்லை, இவன் தான் வாங்குறதுக்கு என்ன தகுதி இருக்குது, அந்த மாதிரி பின்னாடி போய் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக உங்களை நம்பாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டாலும் ஆடியன்ஸை செம்மையாக கிளாப் பண்ணுவாங்க. அப்போ வந்து பூர்ணிமா மாயா மூஞ்சி வந்து காமிப்பாங்க. பார்க்கும்போது அவங்க 2-3 பேரும் மூஞ்சி நல்லா இருக்காது. இந்த அப்டேட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பூர்ணிமா சொல்லியிருப்பாங்க, நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து இதே மாதிரி இப்போ விளாட்ற மாதிரி லாஸ்ட் 2 வீக்ஸ் எல்லாருமே விளாண்டுருந்தா கண்டிப்பாக வந்து நான் வந்து டாப் 3 வந்திருப்பேன், மேக்ஸிமம் வந்திருப்பேன், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன், அது வந்து எனக்கு கேம் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மாயாட்ட வந்து கேட்பாங்க, நீ வந்து உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்றதை வந்து உன் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உன் கேமை பாதிக்குதுன்னு நினைக்கிறேன், உன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீ மேக்ஸிமம் சேராத அப்படி மாதிரி சொன்னாங்க. அப்போல இவர் அவனா மேக்ஸிமம் வந்து மாயாவுக்கு தானே கமல் சார் சப்போர்ட் பண்ணுவார், அதனால் வந்து ஆமாம்மா நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிங்கன்னா கேம் வந்து ஃபைல் ஆகும் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தார். கொஞ்சம் மாயா பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க இடையில வந்து ஒரு அழுது அப்படி இப்படின்னு சொல்லி சின்ன சின்ன சீனாக போட்டுருந்தாங்க. ஸோ ஒரு மாதிரி பில்டப் தான் கொடுத்துட்ருந்தாங்க. அவங்க ஏதோ கரெக்டாக விளாட்ற மாதிரியும் மக்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கிளாப் எதுவும் பண்ணாமல் நோஸ்கட் கொடுக்குற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கவும் மாயா நினச்சிட்ருக்காங்க. ஆனால் மாயா வந்து ஒரு தப்பான கேம் தான் விளாண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மாயாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரே ஒரு ஆள்னா வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு, மற்ற யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்குங்க. நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் விக்ரம் தான் வீட்டாகவே போவாரா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அஃபிஷியலாக வந்து அவங்க தான் போவான்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தளவுக்கு உண்மை தெரியல, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.